இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரெண்டான ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே MK தமிழ் எக்ஸ்பிளைனர் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல்ல இந்த படங்கள்ல வர முழு கதைகளையும் நீங்க அங்க பாத்துக்க முடியும். பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க மட்டும். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறேன். அந்த வீட்டுல இந்த படத்தோட ஹீரோயின் கிச்சன்ல எல்லா பொருட்களையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படிக்கிற வயசு இருக்கும் நினைக்கிறேன். அவன் ஹீரோயினே குறுகுறுன்னு வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காகடா இப்படி எல்லாம் இவன் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன் ஹீரோயின் கிட்ட டியூஷன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இவங்களை பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியல, ஏன்னா இவங்க டீச்சர் கிடையாது, இவங்க டீச்சர் மாதிரி. ஆனா ஹீரோயின் கிச்சன்ல தான் மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் படிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு ஹீரோயின் என்ன பண்றா, அவ எந்த பொருள்லாம் எடுக்கிறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் சொன்ன அந்த தியரிட்டிக்கலான அந்த பேஜஸ் எல்லாம் படிச்சு முடிஞ்சாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட கேட்க அவனும் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் இப்ப கிட்டத்தட்ட அந்த பேஜ்ல எல்லா பக்கத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல படிச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நேத்து இவனுக்கு ஹீரோயின் ஒரு ஒர்க் கொடுத்திருப்பாங்க, அந்த ஒர்க்கை முடிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்போ இவன் என்ன சொல்றானா, இல்ல அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு, ஆனா கண்டிப்பா அதை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட ஹீரோயினும் இதை கேட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பார்க்க போனா இவனும் ஹீரோயினும் ஒரே ஃபேமிலி சேர்ந்த மாதிரி தோணுது, ஆனா ஃபேமிலி இல்லாத மாதிரி இருக்கு. இது எப்படி என்ன அப்படிங்கிறது இந்த கதையை எடுத்தா பாத்தீங்களா அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அந்த அளவுக்கு டெப்தாலாம் போக வேண்டியது இல்ல. இது ஹீரோ கேரக்டர், அவன் ஹீரோயின் கேரக்டர். இல்ல கரெக்டா தான் சொல்லி இப்படி ஹீரோயின் அவ இவனுக்குன்னு சொல்லி ஒரு சில ஒர்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தோட்டத்துல போய் பூவெல்லாம் பறிக்க வேண்டியது இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ காரணத்தை கொண்டும் இந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணக்கூடாது, சின்சியரா உன்னோட படிப்புல மட்டும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் என்ன சொல்றானா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், வெளியே வந்து கண்டிப்பா என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண போறது இல்ல, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா நம்ம பேசுற ஸ்டோரிஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது இல்ல, லவ் ஸ்டோரின்னு சொல்லி இதுக்கு ஸ்கிரிப்ட் வேற எழுதுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. முதல்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதி தான் இந்த கண்டென்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதெல்லாம் கிடையாது, அப்படியே டைரக்டாவே மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி ஆப்போசிட்ல மொபைலை மட்டும் வச்சுட்டு அந்த ஸ்டோரியில ஒரு சில ஹிண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் அப்படியே மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம முதல் மாதிரி மூவி கண்டென்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஆனா இந்த கண்டென்ட் எனக்கு விருப்பமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது சேனலை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் அந்த தோட்டத்துல பூவெல்லாம் போய் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி பறிக்கும் போது ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு சைடா விலகி இருக்கு. அதை இவன் தூரத்துல இருந்து பார்த்து ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அழகுல மெய் மறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அப்போ இவன் ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோயினை பார்த்து கத்திருக்கான். அந்த சத்தம் ஹீரோயினுக்கு கேட்டிருக்கு, யாரோ ஒருத்தங்க கூப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. ஒருவேளை அது இவனா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் ஹீரோயினுக்குள்ள இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவ பாத்துக்கிட்டு இருந்த அந்த பூ பறிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே அங்கேயே விட்டுட்டு இப்போ உடனடியா எழுந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, அங்க கிச்சன் இருக்கும், அந்த கிச்சன்ல ஹீரோயின் தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அவ விட்டுட்டு போன அந்த இடத்தெல்லாம் இவன் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின் இது என்னோட வேலை தானே, எதுக்காக நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம வீட்டுல எனக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட பங்கு இருக்கு, இதை நானும் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோயின் டென்ஷன் ஆகுறான். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அவங்க மட்டும் தான் அந்த ஒர்க்கை பார்க்கணும், உனக்கு இப்போ என்ன வேலை, நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, அந்த படிப்பை மட்டும் தான் நீ கண்டினியூ பண்ணுமே தவிர அதை தவிர்த்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபட்டு உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். இப்படி கூட அந்த உலகத்துல நல்ல மனுஷங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் வேலை செய்யறது கூட ஹீரோயினுக்கு பிடிக்கல, அவன் படிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட ஹீரோயின் நினைக்கிறாங்க. இது கண்டிப்பா பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் தான். தமிழே சில நேரம் இது உச்சரிக்கும் போது இடையில ஸ்ட்ரக் ஆயிருது, அதான் பிரச்சனை. இப்படி ஹீரோயின் வேற இவனுக்கு ஆர்டருக்கு மேல ஆர்டர் போட்டதுனால டென்ஷன் ஆகிடுச்சு. இனி இதுக்கு மேலையும் ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்து நான் படிக்க போறது இல்ல, நான் தனியாவே போய் என்னோட வீட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிறேன், நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வர ஹீரோயின் என்ன பண்றானா, அவ அங்க ரூம்ல போய் இவன் புக் எடுத்து வச்சு தனியா படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவங்க சமைக்க வேண்டிய அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவனை சாப்பாடு கூப்பிடுறதுக்காக உள்ளுக்குள்ள போக, அப்போ ஹீரோ அந்த கிச்சன்ல ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் கோவமா பேசியிருப்பான். நீ ஏன் இப்படி என்ன எப்பவுமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற, அடிக்கடி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கூட கொஞ்சம் இருக்கிறத தவிர்க்கிறதா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து தன்னையும் அறியாம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்ட மாதிரியும் அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஹீரோயின் மேல கோவப்படுற மாதிரி
அவன் நடிச்சிருப்பான். அது வந்து அவனுக்கு சரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது, இது இவன் ஃபேமிலிக்குள்ளேயே சில பல பிரச்சனைகள் உண்டாகிரும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லி அவனால புரிய வைக்க முடியாது. அதுக்காக தான் அவன் ஹீரோயினை கொஞ்சம் கோபமா பேசி இங்க போக சொல்லியிருப்பான். பட் இது ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு சங்கடமா போயிடுச்சு. இவன் இதனால் வரைக்கும் ஹீரோயினை இப்படி ஏத்து பேசினதே இல்ல, எப்பவுமே அவங்க தான் இவனை கைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸை நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஹீரோயினுக்குள்ள வந்துடுச்சு. அதை நம்ம சுத்தி வளைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காம பேசாம இவங்கிட்டயே போய் அதை டைரக்டா கேட்டுடலாம், எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ண, அதோட ரீசன் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்கிட்ட வந்து கேட்க, அப்போ இவனோட அந்த கதவு லாக் பண்ணிருக்கு. இவங்க கதவை தட்டி பாக்குறாங்க, இவன் திறக்கவே இல்லை. ஹீரோயின் ஃபோர்ஸபிளா அந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வர, இவன் படிக்க கிடையாது வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஹீரோயினை பார்த்ததுமே அதை அப்படியே மறைச்சு ஒரு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக உள்ளுக்குள்ள வந்த, நான் தான் சொன்னல உங்களோட பேசவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது எதுக்கு திரும்ப திரும்ப வந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ இன்னைக்கு கிச்சன்ல பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அது தெரிஞ்சா மட்டும்தான் நான் இங்கிருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட, அப்போ இவன் என்ன சொல்றானா ஹீரோயின் கிட்ட, இல்ல கொஞ்ச நாட்களா உன்னை பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ள சில பல நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வருது, இது சரியில்லை அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்காகத்தான் நான் உன்னை என் பக்கத்துல வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேங்கிற மாதிரி இவன் ஹீரோயினுக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குறான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்கன்னா, உன்ன மாதிரியான வயசுல அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வர்றது சாதாரணமான விஷயம் தான், அதை வந்து நீ பெருசா எடுத்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இதை நீ டைரக்டாவே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல, எதனால இப்படி கோவப்பட்டு பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயின் இவனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் தன்னையும் அறியாம ஹீரோயின் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கன்வே பண்ண ட்ரை பண்ண, இதை பார்த்ததுமே ஹீரோயின் அதிர்ச்சி ஆயிடுறான். இதனால் வரைக்கும் இவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டது இல்ல, இப்ப கொஞ்ச நாட்களா ஏன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. இவங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா ஹீரோயினுக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு ஒரு கடமை இருக்கு, என்னன்னா இவனை எல்லா விஷயங்களையும் ஹீரோயின் தான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நல்லது கெட்டதுன்னு சொல்லி நாம தான் இவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் இன்னும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, நீ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஒளிவு மறைவே இல்லாம பேசுறதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஹீரோயின் இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னு பார்த்தா இவன் வந்து ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான். சினிமா படங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் பிரதர், அந்த மாதிரியான ஒரு உறவு முறை தான் இவங்களுக்குள்ள இருக்கு. ஏண்டா இதை ஒரு கான்செப்ட்னு சொல்லி இப்படிப்பட்ட கதையவா எடுத்து வச்சிருக்கீங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, நீ தான் ஆல்ரெடி பார்த்துட்டுல, பார்க்காத மாதிரியே அந்த ஸ்டோரியை பேசிக்கிட்டு இருக்கிறிய அப்படி. நான் பெரும்பாலும் இந்த கதைகளை மேலோட்டமா தான் பாக்குறேன், ஆழமாலாம் பாக்குறது இல்ல, அந்த ஸ்டோரி மட்டும் அந்த ஸ்டோரி எங்க எண்டிங் ஆகுதோ அது வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்க, இல்ல நம்ப மாட்டீங்க. ஆனா அதுதான் உண்மை. நம்ம கண்டென்ட்காக பாக்குறதுனால அந்த ஸ்டோரி கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு மீதி அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை பார்த்து நம்ம மைண்டு அது நல்லது இல்லைங்கிறனால நான் பெரும்பாலும் ஸ்டோரிகளை மட்டும் பார்த்துட்டு அதை நம்ம டெலிகிராம் சேனலுக்கு அனுப்பி விட்டு அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணிடுவேன். இப்படி ஹீரோயின் இன்னொரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை என்னன்னு பார்த்தா, இவனுக்கு நம்ம கிளாஸ் நடத்தது மட்டும் இல்லாம இன்னும் பயாலஜிக்கலா போய் ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வைக்க வேண்டியது இருக்கு. மனுஷன் உடம்போட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன காரணம், இப்படிங்க மாதிரி ஆக்கு ரோலிங்க, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இவன் புரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் நடத்தணுங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்றான். இதை கேட்கும் போது இவனுக்கே ஷாக்கா தான் இருக்கு. இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த பாத்துக்கிட்டு இருந்த எனக்கே அப்படித்தான் இருக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் இவனோட ரூமுக்குள்ள தான் இருக்கிறா. இவன் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்லிடுறானா, நான் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவங்க என்னத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ நான் இல்லன்னு சொல்லிட்டா என்ன இங்க யாராவது சந்தேகப்பட்டு உள்ளுக்குள்ள வந்து தேட மாட்டாங்க, இது நமக்கு ஒரு வகையில சேஃப்டியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் ஆல்ரெடி ஒரு சில மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இருந்திருப்பான். இப்படி ஹீரோயின் சொன்னதுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யா சொல்லிட, இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட அந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி சர்ச் பண்ணினா அங்க இந்த படங்களை பார்த்துக்க முடியும். விருப்ப போறவங்க அங்க பாத்துக்கங்க, இல்ல எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.